உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் இப்போ நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமில் இருக்கேன். இந்த இடம் வந்து ரைக்ஸ் மியூசியம். இதில் தான் உலக புகழ்பெற்ற ஓவியர் ரெம்பரண்ட்டுடைய ஓவியங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். வணக்கம் மக்களே. இப்போ நான் வந்து ரெம்பரண்ட்டுடைய உலக புகழ்பெற்ற நைட் வாட்ச் பெயிண்டிங் முன்னாடி தான் நிற்கிறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் பெயிண்டிங்கை வந்து சீரமைச்சிட்ருக்காங்க, ஏன்னா ரொம்ப நாள் உபயோகப்படுத்தணுன்றதுக்காக. இப்போ அந்த பெயிண்டிங்கில் வந்து அந்த எட்ஜஸில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட் பண்ணது தான் வந்து ஒரிஜினல் பெயிண்டிங். ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அதை வந்து எடுத்துட்டாங்க. நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து அதையும் எடுத்துருவாங்க. ஒரிஜினல் பெயிண்டிங் மட்டும்தான் இருக்கணுன்றதுக்காக. நீங்கள் பாருங்கள், அந்த மேலே இருக்கிற எட்ஜஸ் வந்து தான் ஒரிஜினல் முன்னாடி இருந்தது. இப்போ வந்து அது இல்லை. இப்போ தற்சமயத்துக்கு அதை வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதையும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு கிளியராக தெரியும், அந்த எட்ஜஸில் வச்சுருக்காங்க. அதுதான் வந்து ரெம்பரண்ட் பண்ண ஒரிஜினல் பெயிண்டிங். ஆக்சுவலி இப்போ வந்து அது இல்லை. ஸோ இப்பயே நீங்கள் அதை பார்த்தா தான் வந்துட்டு நினைக்கிறேன். இந்த ஓவியம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹெரிட் லுண்டன்ஸ் என்பவர் இந்த ஓவியத்தை சிறிய அளவில் காப்பி பண்ணி வரைஞ்சிருக்கார். அவர் அப்படி வரையலைன்னா இந்த நைட் வாட்ச் ஓவியம் கட் பண்ணதை பற்றி யாருக்குமே இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பெயிண்டிங்குடைய வேலை நடக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 5 வருஷம் நடக்குமா. அதனால் வந்து வேலையோடு சேர்ந்து மக்களும் பார்க்குறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 5 வருஷம் பார்க்காதனா உலக ஓவியர்கள், ஓவிய ஆர்வலர்களால் இருக்க முடியாது. இந்த ஓவியத்தை சுற்றி வந்து நீங்கள் பார்க்குறது வந்து அதோடு இருந்தவங்க தான் பார்க்குறீங்க நீங்கள். இந்த 3 ஓவியங்கள் வேறு வேறு ஓவியர்கள் வரைந்தது. இதில் இருக்கிற நிறைய பேர் வந்து நைட் வாட்ச் ஓவியத்திலும் இருப்பாங்க. அதனாலேயே இங்கே இதை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதுதான் ரெம்பரண்ட்டுடைய செல்ஃப் போர்ட்ரைட்டு. பாருங்கள், இந்த பெயிண்டிங் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பெயிண்டிங்னு பாருங்கள். அது பக்கத்தில் வந்து அப்படியே வந்து அவருடைய மகனுடைய போர்ட்ரேட்டும் இருக்குது. இது வந்து அவருடைய இன்னொரு பிரம்மாண்டமான ஓவியம். இன்னும் லைட்டிங் பாருங்கள். நான் அப்படியே கிட்ட போகிறேன். இந்த கார்பெட்டில் லைட்டிங் கொடுத்துருக்காரு பாருங்கள். கிட்ட போயிருங்க. கிட்டத்தட்ட தொடுற தூரம் தான் இருக்குது, அளவே கிடையாது. பட் இருந்தாலும்
நம்ம ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷனில் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஃபேஸ்லலாம் என்ன மாதிரி லைட்டிங் கொடுத்துருக்காரு பாருங்கள். பாருங்கள், இன்னொரு ஓவியம் படிக்க வசதியாக இருக்குன்னு தான் அந்த இதுவே எடுத்திருக்கேன். அப்படியே நான் கிட்ட போகிறேன். அவங்க போட்டிருக்க மோதிரத்துலேருந்து நான் வந்து வரேன். நான் இப்போ அந்த வலையில பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இது மார்டன் சோல்மன்ஸ் என்பவருடைய லைஃப் சைஸ் ஓவியம். பாருங்க, என்ன ஒரு டீட்டெயில். இது மார்டன் வைஃப் ஓபியனுடைய லைஃப் சைஸ் ஓவியம். இந்த 2 கப்பலை மட்டுமே ரெம்பரண்ட் ஸ்டாண்டிங் பொசிஷன் லைஃப் சைஸ் ஃபுல் லென்த்தில் வரைஞ்சிருக்கிறார் என்பது மிக சிறப்பு. இங்கே இருக்கிற ஓவியங்கள் எல்லாம் ரெம்பரண்ட் வந்து அவருடைய வாலிப வயசில் வரைஞ்சது. அவருடைய அந்த ஓவியங்கள் எல்லாம் நிறைய டீட்டெயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கும்போது அது தெரியுது, அவ்வளவு டீட்டெயில் இருக்குது அந்த ஓவியங்கள் எல்லாம். அதை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலகட்டத்தில் வந்து ரெம்பரண்ட்டுடைய ஓவியங்கள் வந்து மிக சிறப்பு, தனித்துவமானது. அதனாலேயே நிறைய மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதே போல் வரையணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. கிட்டத்தட்ட ரெம்பரண்ட் ஸ்டைல்லே இருக்கும் பாருங்கள், அந்த டார்க்கு லைட்டு டீட்டெயில்ஸ்லாம். இந்த ரெம்பரண்ட்டுடைய செல்ஃப் போர்ட்ரேட் வந்து அவருடைய சக ஓவிய நண்பர் வரைஞ்சது.
இதுலேயும் பாருங்கள் அவர் வந்து ரெம்பிரண்ட் ஸ்டைல்லையே வந்து இதை வரைஞ்சிருக்கிறார். இந்த ரைக்ஸ் மியூசியத்தில் வந்து ரெம்பிரண்ட்டை வந்து கௌரவிக்கும் வகையில் தீட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கண்ணாடி ஓவியம். ஆம்ஸ்டர்டாம் மத்தியில் ரெம்பிரண்ட் சிலையுடன் கூடிய நினைவு சதுக்கம். இதை வந்து ரெம்பிரண்ட் பிளைன் சொல்லுவாங்க, இல்லைனா ரெம்பிரண்ட் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க.